முகம் பேனா பேசுகிறது. ஒரு சிறுகதை மறக்கப்பட்ட இரவு. முதியோர் இல்லத்தின் கோரிடாரில் குளிர்ச்சி நிறைந்த அமைதி. அங்கே சாளரத்துக்கு அருகில் இரு நாற்காலிகள். அவற்றில் ஒன்றில் அப்பா ரமணன், இன்னொன்றில் அம்மா வசந்தி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். உரையாடல் இல்லாமல், ஆனால் சொல்ல முடியாத 1000 வார்த்தைகள் கண்களில் கிளர்ந்து கொண்டிருந்தன. இன்னமும் அவர்கள் பழக முடியாத ஒன்று. தங்கள் சொந்த குருந்தை தங்களைக் கொண்டு விட்டு சென்றது 3 மாதங்களுக்கு முன்தான் நடந்தது. மகன் அரவிந்திங்கத்தான் கவனிப்போர் அதிகம், உங்களுக்கு நல்லது என்று சொல்லி கார் கதவை மெதுவாக மூடிவிட்டான். அம்மா அப்போது நினைத்தாள், என் பிள்ளை எனக்காக யோசிச்சுத்தான் செய்கிறான். ஆனால் அந்த நாளுக்கு பிறகு அவன் திரும்பி பார்த்ததே இல்லை ஒரு போதும். ஒவ்வொரு இரவும் இல்லத்தில் இரவு உணவு 6 மணிக்கு. அப்பா உணவை எடுத்து வந்து அம்மாவின் தட்டில் கூட போட்டு கொடுப்பார். இது உனக்கு பிடிச்ச பருப்பு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு என்று சொல்லுவார். அம்மா சிரிக்க முயல்வாள், ஆனால் கண்களில் நீர்த்துளிகள் வழியும். கையால் செய்து கொடுத்திருந்தா எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும் ரமணா. அப்பா சாப்பிடும் ஒவ்வொரு துளியும் இரும்பு போல கசக்கும். அவருக்கு ஒரே கேள்வி, நாம் எங்க தவறு செய்தோம்? காத்திருப்பு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் இருவரும் சாலை நோக்கி அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அரவிந்தரும் என்ற நம்பிக்கை. இல்லத்தின் கதவு திறக்கப்படும் ஒவ்வொரு சத்தத்துக்கும் அம்மாவின் முகம் ஒளிரும். ஆனால் அது ஒரு பார்சல், ஒரு அபிஷேகம் செய்ய வந்தவர்கள், அல்லது ஒரு புதிய வாசகன். ஒரு ஞாயிறு 2 மாதங்கள் மாறின. அவளின் குழந்தை வரவில்லை. ஒளிபரப்பான நாள் ஒரு நாள் இல்லத்தில் புல்லரைட்டிக் கொண்டிருந்தது. ஒரு தொலைக்காட்சி விளம்பரத்தில் ஒரு காரின் புதிய வீடியோ வந்தது. அம்மா அதை பார்த்தவுடன் உறைந்து விட்டார். அது நம்ம அரவிந்தின் கார் மாதிரி. அப்பா அமைதியாக தலையசைத்தார். அப்போதே இல்லத்தின் முன் பராமரிப்பாளர் ஓடி வந்தார். அண்ணா, உங்க மகன் போன் செய்திருக்கிறார், புது வீடு வாங்கி இருக்காராம். கொஞ்சம் வேலைகள் சரியாகும் போது வருவாராம். அம்மா கண்களை திறந்து பிரகாசமாய் கேட்டார், எப்ப வருவாராம்? அந்த நொடியில் பராமரிப்பாளர் முகம் தளர்ந்தது. சொல்லலையே, ஆனா வருவாராம்னு சொன்னார். அதை அவர்கள் நம்பினே. இன்னும் ஒரு முறை மீண்டும்
அதுதான் அவர்களிடம் இருந்த ஒரே ஆறுதல். அந்த இரு அம்மா தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பா அவளது கையை மெதுவாக பிடித்திருந்தார். நீங்க இருந்தா எனக்கு பயமில்ல வசந்தி என்றார். அம்மா மெதுவாக தலையசைத்தாள். அரவிந்தோட குரல் ஒரு தடவை கேட்டா போதும் ரமணா, அதற்கு பிறகு நான் இறந்தாலும் பரவாயில்லை. அப்பாவின் தொண்டை இறுகியது. அவள் கையை பிடித்தபடி அவர் கண்ணீர் விட்டார். மனிதன் அழுகையை கூட கேட்காத அந்த இரவு மறக்கப்பட்ட பெற்றோரின் இரவு. வாய்க்கு கடந்து அரவிந்தின் மறவில்லை. அம்மா தினமும் கதவுக்கு முதலாளி போலுற்று பார்க்கிறாள். அப்பா தினமும் ஒரு நாற்காலியை கூடுதலாக இழுத்து வைத்து காத்திருக்கிறாள். அவர்களின் வாழ்க்கை ஒரு அறையின் சுவரில் ஒட்டிய பழைய புகைப்படம் போல மெல்ல மெல்ல உலர்ந்து வருகிறது.